ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன். வாள் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான். பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டுது. திரும்பி பார்த்தான். ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாளை உருவனா வீசினான். அது தப்பிச்சிட்டு ஓடி போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில் அந்த வாள் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிகிட்ட தோற்று போய்டுறதா அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவிகிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு. அவள் சிரிச்சா. உங்களுக்கு புத்தியே இல்லை, எலியை போய் யாராவது வாளால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும், நீ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னது அந்த அம்மா. உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது. அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை. பெரிய இடத்துல வளர்ந்தது. அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது. ஆனால் அந்த எலியை சுலபமாக தப்பிச்சு போட்டுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை. ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது. அவ்வளவுதான். அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான். ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் இரவலாக கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை இது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல. வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த அரண்மனை பூனைகிட்டையே போய் புலம்புனான். அரண்மனை பூனையே, நீயே தோற்று போயிட்டியே, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னுது. சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல். இப்போது அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது. சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும். எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான், அதால் முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு, நான் ஒரு பூனை, அவ்வளவுதான். பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன், அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரல. இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்போச்சு. மேலிடத்து பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லோரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி, உங்கள்கிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோட ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை, அவ்வளவுதான், நீங்களும் பூனையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீயாக இரு. இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான். உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையாள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா. நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் அந்த மீனை காட்டிகிட்டு இருக்கேன் நானா. இது எதுக்குன்னா, இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நாமாக இருக்கிற வரை வெற்றி நிச்சயம். இந்த உலகத்துல அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. ஒரு நாய் இருக்கு, அதோட குணம் என்னன்னு நமக்கு தெரியும்.
ஒரு கழுதை இருக்கு, அதோட குணம் எப்படின்னு நமக்கு தெரியாதா? ஒரு குரங்கு இருக்கு, அது என்ன செய்யும்னு நமக்கு தெரியும். ஆனா மனுஷனோட குணம் என்னங்கிறத நம்ம கரெக்டா சொல்லிட முடியாது. இவன் சில நேரம் நாய் மாதிரி இருப்பான், சில நேரம் குரங்கு மாதிரி நடந்துக்குவான். எந்த நேரத்துல எந்த குணத்துல இருப்பாங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பேச்சு கொடுத்து பார்த்தாதான் தெரியும். பதில் வர்ற தினச வச்சு, ஓஹோ சார் இப்போ இந்த அவதாரத்துல இருக்காரு, நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அது சரி, மனுஷன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? ஒரு புராண கதையை கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆண்டவன் என்ன பண்ணாராம், ஜீவராசிகள் எல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் அதுக்குன்னு ஆயுள் காலம் என்னங்கிறத முடிவு பண்ண வேண்டி இருந்துதான். அவரு பார்த்திருக்காரு, எல்லா ஜீவராசிகளையும் சமமாதான் உண்டாக்கி இருக்கிறோம், இதுல ஒவ்வொன்றுக்கும் வயசு வித்தியாசம் என்னத்துக்கு, எல்லாம் ஒரே மாதிரியா இந்த உலகத்துல இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைச்சாரு. அதனால எல்லாத்துக்கும் சராசரியா ஒரு பிளாட் ரேட்டா 30 வருஷம் ஆயுள் காலம்னு முடிவு பண்ணார். இத கேள்விப்பட்ட உடனே ஒரு 4 விதமான ஜீவராசிகளுக்கு மட்டும் இதுல திருப்தி ஏற்படல. கழுதை, நாய், குரங்கு, மனுஷன், இந்த 4 பேருக்கும் தான். உடனே பகவான் கிட்ட முறையிட விரும்பினாங்க. அதுக்கு ஒரு வக்கீல் தேவைப்பட்டது. வேற யாரு, நேரா நாரதர் கிட்ட போனாங்க. அவரு இவங்க கேஸ எடுத்துக்கிட்டாரு. இவங்களை கடவுள்கிட்ட அழைச்சிட்டு போய் நிறுத்தினாரு. இதெல்லாம் ஒவ்வொன்னா முறையிட ஆரம்பிச்சது. முதல்ல கழுத முன்னாடி வந்து நின்னது. இத பாருங்க கடவுளை, நானும் நாள் பூரா பொதி சுமந்து காலம் தள்ள போறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு பொதி சுமக்கிற எனக்கு 30 வருஷம் ஆயுங்கிறது ரொம்ப அதிகமா தெரியுது, நினைச்சாவே பயமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா பரவாயில்லன்னுது. பகவான் பார்த்தார், நீ சொல்றது நியாயம்தான். அதோட ஆயுள 18 வருஷமா குறைச்சு விட்டாரு. அடுத்தபடியா நாய் வந்து நின்னுது. சாமி, என்னோட பொழப்பே நாய் பொழப்பு, எனக்கு என்னத்துக்கு 30 வருஷம், அவ்வளவு நாள் நான் கஷ்டப்படணுமான்னது. அதுவும் சரிதான் நினைச்சாரு கடவுள். சரி, உன்னோட ஆயுள 12 வருஷமா குறைச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டாரு. நாய் சந்தோஷமா வாழை ஆட்டிக்கிட்டே அங்க இருந்து நவுந்து கூட்டுது. அடுத்தபடியா குரங்கு வந்து நின்னுது. சாமி, என்னோட சேஷ்டைகள் எப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா புரியும், எப்ப பார்த்தாலும் மரத்திலையும் கிளையிலையும் தொங்கிட்டு இருக்க போறேன், எனக்கு என்னத்துக்கு 30 வருஷம்னுது. சாமி பார்த்தாரு, சரின்னு அதையும் 10 வருஷமா குறைச்சு விட்டாரு. குரங்குக்கு ரொம்ப சந்தோஷம், வாழை ஆட்டிக்கிட்டு அங்க இருந்து ஒரே தாவா தாவி வந்துட்டுது. கடைசியா மனுஷன் கடவுள் முன்னாடி போய் நின்னா, ஈஸ்வரா, எனக்கு 30 வருஷம் பத்தாது, நான் இந்த உலகத்துல நிறைய சாப்பிட வேண்டி இருக்கு, நிறைய தூங்க வேண்டி இருக்குது, நிறைய அனுபவிக்க வேண்டி இருக்குது, அதனால என்னோட ஆயுள கொஞ்சம் அதிகப்படுத்தினா தேவையில்லைன்னா. கடவுள் யோசிச்சார், ஆயுள் அதிகப்படுத்துறதுன்னா அதுல சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, பூமியில இட பிரச்சனை எல்லாம் வருமே அப்படின்னு கொஞ்சம் தயங்கினார். அதை பார்த்த உடனே மனுஷன் அதுக்கு ஒரு வழியையும் சொன்னான். எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கழுதையில குறைச்ச 12 வருஷம், நாயில குறைச்ச 18 வருஷம், குரங்குல குறைச்ச 20 வருஷம், இது எல்லாத்தையும் சேர்த்து என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதுமே, உங்களுக்கும் கணக்கு உதைக்காது, டேலி ஆயிடுமே. சரி, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டார் கடவுள். அதோட பலன் என்னங்கிறது இப்பதான் புரியுது. ஏற்கனவே அப்படி முடிவானதுனாலதான் இன்னைக்கு மனுஷன் 30 வருஷம் வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறான். இது அவனுக்குன்னு விதிக்கப்பட்ட ஆயுள். அடுத்த 12 வருஷம் கழுத கிட்ட வாங்கினது, அதுதான் கழுத மாதிரி குடும்ப பாரத்தை சுமக்கிறான். அடுத்த 18 வருஷம் நாய் கிட்ட வாங்கினது, அதுதான் அந்த சமயத்துல சொத்து சேர்க்கறதுக்காக, இல்லைன்னா சேர்த்த சொத்தை காப்பாத்துறதுக்காக நாய் மாதிரி அலையிறான், இல்லைன்னா காவல் காக்குறான். அடுத்த 20 வருஷம் குரங்கு கிட்ட வாங்கினது, வயசாகி மரியாதை போய் யாரு என்ன சொன்னாலும் அவங்க சொல்றபடி ஆட வேண்டிய நிலைமை. அன்னைக்கு வாங்கின ஆயுள் கடன் இன்னைக்கு ஆயுள் பூரா மனுஷனை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா?